சுசுகி நிறுவனம் பர்க்மேன் ஸ்கூட்டரை இந்தியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வேரியண்ட் விற்பனையில் இருந்துச்சு. இப்போ புதுசாக 2 வேரியண்ட்டை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நிறைய புது விஷயங்கள் மாற்றிருக்காங்க. டிசைனை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே, கீலெஸ் என்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த வேரியண்ட்டோட சேர்த்து ரைட் கனெக்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வேரியண்ட் வந்திருக்கு. அதேமாதிரி ரைட் கனெக்டில் டிஎஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புது வேரியண்ட்டையுமே நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போனோம்னா ரைட் கனெக்ட் எடிஷனில் சிங்கிள் டோன் கலர் தான் கொடுக்குறாங்க. ரைட் கனெக்ட் டிஎஃப்டி எடிஷனில் டிவல் டோன் கலர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இதில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பவர் முன்னாடி இருந்ததை விட கம்மியாக இருக்குது. முன்னாடி 8.4 PS பவர் இருந்துச்சு. இப்போ 0.3 PS பவர் கிட்ட கம்மியாக இருக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 0.2 NM டார்க் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு 10.2 NM டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 5.5 லிட்டர் ஃபியூவல் டேங்க் முன்னாடி இருந்ததை அப்படியே கொடுக்குறாங்க. ஒரு முறை ஃபுல் டேங்க் பண்ணோம் அப்படின்னா 279 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3.1 லிட்டர் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இப்போதைக்கு புதிய சீட் ஸ்டோரேஜ் 24.6 லிட்டராக கொடுத்துருக்காங்க. 12 இன்ச்சில் வீல்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 12 இன்ச்சு வீல்ஸ் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 160 mm கொடுக்குறாங்க. சீட்டோட ஹைட்டை முன்னாடி இருந்ததை விட இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. 5 mm கம்மியாக இருக்குது. 775 mm சீட்டோட ஹைட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 4 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்மல் ரைட் கனெக்ட் எடிஷன் எடுத்தோம்னா புதிய வெயிட் 114 கிலோ வரும். அதுவே டிஎஃப்டி எடிஷன் எடுத்தோம்னா 5 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 115 கிலோ வெயிட் வரும். இதை தாண்டி இன்ஜின் சேம் இன்ஜின் தான். 124 cc ஏர் கூல்டு இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர் செட்டப் தான் கொடுக்குறாங்க. பவர் அண்ட் டார்க்கில் சின்ன வேரியேஷன் மட்டும்தான். அதே மாதிரி நமக்கு ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் புதிய ஸ்பிளிட் டைப்பில் வர மாதிரி எல்இடி ஹெட்லைட் கொடுக்குறாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்க ஹெட்லைட் இன்னுமே பிரைட்டராக இருக்குது. அதே மாதிரி ரைட் கனெக்ட் டிஎஃப்டி வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் 4.2 இன்ச்சில் டிஎஃப்டி ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. 2 வேரியண்ட்லையுமே நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. டிஎஃப்டி வேரியண்ட்டில் கீலெஸ் என்ட்ரி சிஸ்டம் வருது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபியூவல் ஃபில்லர் லிட் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் சேஃப்டிக்காக டிஸ்க் பிரேக் வருது. ரியரில் ட்ரம் பிரேக் சிஸ்டம் கொடுக்குறாங்க. காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் நம்மளுடைய சேஃப்டிக்காக தராங்க. இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மேக்ஸி டைப்பில் ஸ்கூட்டர் வேணும். நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். அதேமாதிரி நல்ல மாடர்ன் ஃபீச்சர்ஸும் வேணும். ப்ரைஸும் கம்மியாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா பர்க்மேன் 125 அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆல்ரெடியே இந்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய பர்க்மேன் ஸ்ட்ரீட்டில் இப்போ புது ஃபீச்சர்ஸ், புது விஷயங்கள்லாம் கொடுத்து இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக சுசுகி இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நன்றி.